என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவை கேட்டு உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். 7வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் அமரணும். திராவிட மாடல் 2.0 தமிழ்நாடு புதிய உயரங்களை அடையணும் என்று உங்களிடத்தில் நான் அதற்காக வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன். திராவிட மாடல் 2க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? நன்றி. அதுக்கு இங்க மேடையில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கணும். அதற்கு நீங்க தயாரா? முதல்ல வாசுதேவநல்லூர்ல போட்டியிடக்கூடிய நம்ம வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் தம்பி இ. ராஜா அவர்கள் இளைஞர் அணியில் இருந்து வளர்ந்து இன்று மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிறார். சங்கரன்கோவில் எம்எல்ஏவாக சிறப்பாக பணியாற்றியவர். சங்கரன்கோவிலுக்கு பல்வேறு திட்டங்களை வாங்கி தந்தது போல வாசுதேவநல்லூருக்கு நிச்சயமாக வாங்கி தருவார். தம்பி ராஜாவுக்கு வாசுதேவநல்லூர் மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து தென்காசி தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் தம்பி கலை கதிரவன் அவர்கள் பல ஆண்டு காலமா என்னுடைய நிழலா பணியாற்றி வரக்கூடிய இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலையினுடைய மகன்தான் கலை கதிரவன். மருத்துவம் படிச்சு டாக்டராக பணியாற்றி இப்ப மக்கள் பணிக்காக வந்திருக்கிறார். தம்பி கலை கதிரவனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகளை நீங்க அளிக்கணும். அடுத்து ஆலங்குளம் தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் வழக்கறிஞர் அருமை சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் பெருமதிப்பிற்குரிய PS பாண்டியன் அவர்களுடைய அன்பு மகன், 2 முறை MLA, மாநிலங்களுடைய உறுப்பினர், எப்பொழுதும் தொகுதி மக்களுக்காக உழைப்பவர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து கடையநல்லூர் தொகுதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நம்ம வெல்லும் வேட்பாளர் திமு ராஜேந்திரன் அவர்கள், மாணவர் திமுகவில் போராட்ட குணத்தோடு வளர்ந்தவர். தென் மாவட்டத்தில் அண்ணன் வைகோ அவர்களுடைய அன்பை பெற்றவர். மறுமலர்ச்சி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். 30 ஆண்டுகள் மக்கள் பிரச்சனைக்காக போராடியவர். கொள்கை தோழமையான திமு ராஜேந்திரன் அவருக்கு
உதயசூரியன் சின்னத்தினுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து சங்கரன்கோவில் தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வேட்பாளர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு கணேசன் அவர்கள் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு அருணாச்சலம் அவருடைய தம்பி மகன்தான். அவர் மாணவராக இருந்தபோதே மக்கள் பணியில் ஈடுபட்ட இவர் இன்று சங்கரன்கோவில் வேட்பாளராக வந்திருக்கிறார். திரு கணேசன் அவர்களுக்கு கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் எல்லாம் அளிக்கணும். தென்காசி மாவட்ட மக்கள் இந்த 5 மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பீங்களா? வெற்றி உறுதியா? கேட்கல சத்தமா. வெற்றி உறுதி சொல்லிட்டாங்க. வேட்பாளர்கள் இப்ப அமரலாம். இன்றைக்கு நாங்க கொள்கை கூட்டணியோட வந்து வாக்கு கேட்கிறோம். இன்னொரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் உங்க கிட்ட வாக்கு கேட்க வராங்க. ஆனா அவங்களால தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்க என்பதை ஏதாவது சொல்ல முடியுதா? எந்த கொள்கை அடிப்படையாக வச்சு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு வெளிப்படையா சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு அவர்களுக்கு. கூட்டணியா இருந்தாலும் அதுல பல பேர் பழனிசாமிய ஏத்துக்க மாட்டோம், என்டிஏ தான் எங்க முகம்னு சொல்றாங்க. அந்த கூட்டணியோட லட்சணத்தை சொல்றேன் பாருங்க. பழனிசாமி அவர்கள் ஒரு வார்டு கவுன்சில் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற அன்புமணி சொன்னார். அவர் இன்னும் நிறைய சொன்னார். நாகரிகம் கருதி நான் அதையெல்லாம் இந்த மேடையில சொல்ல விரும்பல. அதே போல பழனிசாமியோட திடீர் பங்காளியா கூட்டு வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத நான் விரும்பல, வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அதை விட தூக்கில தொங்கிடுவோம்னு சொன்னார். பாஜகவில் இருக்கிறவங்க இன்னும் மோசமா பேசினாங்க. இத்தனை முரண்பாடுகளை கொண்ட இவங்க ஊழலால ஒன்று சேர்ந்து தங்களுடைய குடுமையை அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு என்டிஏ டப்பா இன்ஜின்ல இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரச்சார யுக்தி என்பது அவதூறு பரப்புறது, பொய்களை பேசுறது, மக்களை பிளவுபடுத்துறது. ஆனா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கைகளையும் சாதனைகளையும் மேடைக்கு மேடை நெஞ்சு நிமிர்த்தி முழங்குகிற கூட்டணி. தமிழ்நாட்டு நலன் என்ற ஒற்றை கோட்டை அடிப்படையாக வச்சு அந்த அடிப்படையில் நின்று பாஜக அதிமுக துரோகங்களை எதிர்க்கிற கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக திட்டங்களையும் சாதனைகளையும் செய்கிற கூட்டணி. அதனால்தான் திராவிட மாடல் அரசோட மாநில அளவிலான முத்திரை திட்டங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு ஊராட்சியிலையும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை புள்ளி விவரங்களோடு இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுது. அந்த வகையில தென்காசிக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியல் போட்டா கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையேற்ற உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடி திட்டத்தை 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கி இருக்கிறோம்.